இன்றைய தியானம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏசாயா 54:15. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவருடைய மனவாட்டி சபைக்கு மனவாட்டிகளாய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு சொல்லுகிறார், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று 2 காரியத்தை இங்கே கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நமக்கு உணர்த்துகிறார். நம்ம வைராக்கியமாக ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். மகளே, மகனே, மனவாட்டி சபையே, உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுவாங்க. அது யார் கூடினாலும் அது என்னாலே கூடுற கூட்டம் கிடையாது. அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுறாங்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், வேலையில் வந்தாலும் சரி, படிப்பில் வந்தாலும் சரி, தொழிலில் வந்தாலும் சரி, ஊழியத்தில் விரோதமாக வந்தாலும் சரி, நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அது கர்த்தரால் உண்டாகிற கூட்டம் கிடையாது. அது சாத்தான் நமக்கு விரோதமாக எழுப்புகிற கூட்டம். அவங்க எழும்பட்டும். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று இது சபைக்கு கர்த்தர் லிட்ரலாக எழுதி கொடுத்த வார்த்தை. சபை என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் சபை. பிரியமானவர்களே, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால் இது கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒரு சம்பவம்னு நம்ம விலக்கி வைக்கக்கூடாது. இன்றைக்கு அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? யோவேல் 3:9 முதல் வாசிக்கிறேன். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயந்தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கு யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்ப அவர் திருப்பும் அந்த நாட்களில் நடைபெறப்போகிற காரியங்கள் என்னென்ன என்று சொல்லி மிக தெளிவாய் சொல்லுகிறார். நம்ம என்ன செய்யணும், யூதா என்ன செய்யணும், எருசலேம் என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நம்ம சும்மா தூங்கி எழும்பக்கூடாது. பிரியமானவர்களே, நம்ம திறப்பில் நிற்கணும். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். நம்ம முழங்கால முடக்கணும். கண்ணீரின் ஜெபம், மன்றாட்டின் ஜெபம், போராட்ட ஜெபம், பாவ அறிக்கை ஜெபம், ஸ்தோத்திர ஜெபம், எழுப்புதல் ஜெபம், எல்லா ஜெபத்தையும் நாம் செஞ்சுட்டு நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படிக்கு நம்ம காத்திருந்தா கர்த்தர் செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். 14ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விடவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கரை என்ன செய்யணுமோ அவர் செஞ்சிருவாரு. நமக்கு விரோதமாக வர்றவங்களை அவர் பார்த்துக்குவாரு. நாம முழங்கால நிற்கணும், நாம போராடி ஜெபிக்கணும், நாம சத்துருக்கு எதிர்த்து நிற்கணும். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லத்தக்கதா கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நிற்போம் என்று சொன்னார். ஏசாயா 54:15 பின்பாக நிறைவேறும்.
எவர்கள் உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன்னுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், செழிப்புக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் வருவார்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, எங்களை எப்படியாக மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி யார் யார் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, என் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், எங்களுடைய வேலைக்கு விரோதமாய், எங்களுடைய ப்ரொமோஷனுக்கு விரோதமாய், எங்களுடைய பிசினஸ்க்கு விரோதமாய் எத்தனையோ சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க. மந்திரம் பில்லி சூனியம் செய்யறாங்க. ஏசப்பா, அவர்களை நீரே சந்தியும், அவர்களை நீரே ரட்சியும், அவர்களை விடுவியும், அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் நீர் அவர்கள் எல்லாரையும் உம்முடைய பிள்ளைகள் பட்சத்திலே கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்களை அழிச்சிருங்க, நாங்கள் ஜெபிக்கல, அவங்களை கர்த்தர் நீங்க சந்திங்கன்னு கேட்கிறோம். ஆண்டவரே, அவர்களை உம் பட்சமாய் கொண்டு வந்து சேர்க்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு நீர் அப்படியே சந்தித்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.